ஆழ்வார்களும் நாயன்மார்களும் 63 நாயன்மார்கள் 12 ஆழ்வார்கள் அந்த 75 பேரும் இறைவனை நேரில் கண்டு அனுபவித்திருக்கிறார்கள் என்று இன்று சொன்னால் நம்மால் நம்ப முடியவில்லை. யாரோ ஒருவர் சேதுபந்தனம் என்று சொன்னால் அந்த ராமபிரான் எந்த பொறியியல் கல்லூரியில் படித்தார் என்று கேட்டால் நமக்கு பதில் இல்லை. ராமன் கிருஷ்ணன் என்பது உண்மையா பொய்யா என்பது அவரவர் கண்ணோட்டத்தை பொறுத்தது, அதை நிரூபிக்க இயலாது. ராமன் வாழ்கிறார், கிருஷ்ணர் வாழ்கிறார், தெய்வங்கள் என்று நான் நம்பலாம், நீங்கள் நம்பலாம், நிரூபணம் கிடையாது. அது ஒருவேளை ஒரு வாதத்திற்காக சொல்கிறேன். பொய் என்று வைத்துக் கொண்டாலும் கூட பொய்யை விட வலிமை வாய்ந்தது நம்பிக்கை. நம்பிக்கையை ஒரு பொய் அசைத்து விட முடியாது. ஆனால் அரவிந்தர் என்பது, நான் இப்பொழுது பேசப்போகிற அரவிந்தர் சரித்திரம் என்பது புராணம் அல்ல, புனைந்துரை அல்ல. புராணத்தில் கூட போக போக கொஞ்சம் புனைந்துரைகள் கலந்திருக்கலாம். 1% கூட பொய்யில்லாமல் நமது நாட்டின் செய்தித்தாட்களில் பதிவான ஒரு வரலாறு. அதுதான் அரவிந்தருடைய வரலாற்றினுடைய ஒரு மகிமை. இங்கே இந்த மேடையில் இன்று அரவிந்தர் பாண்டிச்சேரியில் வலதுகால் வைத்து இறங்கிய அந்த புனித நன்னாளில் பேசப்படுகிற எல்லா செய்திகளும் வரலாற்று ரீதியான உண்மைகள். இதில் எந்த வகையான கற்பனை கலப்பும் கிடையாது. அரவிந்த அமுதம் என்கிற ஒரு தொடரை கல்கியில் நான் எழுதி அதை புத்தகமாக போடுகிற பொழுது விஜயா சங்கரநாராயணன் என்கிற அரவிந்தன் அவருடைய அடியவர் ஒரு பெண்மணி, அந்த சகோதரியிடம் முன்னுரைக்காக கொடுத்தேன். அந்த சகோதரி இப்பொழுது சாப்பிடுவது தூங்குவது போக மீதி நேரத்திலெல்லாம் தியானத்திலேயே இருக்கிறார். அவருடைய முகமே அன்னை போல் மாறிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது யாரிடம் அவர் பேசுவதில்லை, ஒடுக்கத்தில் சென்று விட்டார். அவர் அந்த புத்தகத்தை படித்து விட்டு சொன்னார், நீங்கள் எழுதியது எல்லாம் சரி, இந்த தொடரில் ஒன்று வந்திருக்கிறது. அரவிந்தர் சிறையில் கிருஷ்ணனை தரிசித்த அந்த நாளில் அரவிந்தருடைய போர்வைக்குள்ளிருந்து குழந்தை கிருஷ்ணனுடைய கை வெளியே நீண்டது, குழந்தை கிருஷ்ணராக அவர் தொடக்கத்தில் தரிசனம் தந்தார் என்று எழுதியிருக்கிறீர்கள், அதை நீங்கள் எடுத்துவிட வேண்டும் என்று சொன்னார். கட்டாயமாக எடுத்து விடுகிறேன், ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டேன். நீங்கள் எழுதுவதால் கொஞ்சம் கற்பனை கலந்திருக்கிறீர்கள். அந்த வரலாற்றில் கிருஷ்ணர் வாலிப கிருஷ்ணராக வந்து கீதை உபதேசித்தார் என்று இருக்கிறதே தவிர பாலகிருஷ்ணனாக தரிசனம் தந்தாரா இல்லையா என்று நமக்கு தெரியவில்லை, அவர் எழுதவில்லை. ஆகையினால் அதை எழுதக்கூடாது என்று சொன்னார். ஆக இன்று சொல்லப்படுகிற அத்தனை விஷயங்களும் அப்பழுக்கற்ற 100% உண்மை வரலாறு. இந்த வரலாறு சுதந்திர போரும் ஆன்மீகமும் இலக்கியமும் கலந்த ஒரு வரலாறு. அரவிந்தர் அரசியலில் ஈடுபட்டார், பிறகு ஆன்மீகத்தில் ஈடுபட்டார், பிறகு இலக்கியத்தில் ஈடுபட்டார். அவர் நம்முடைய இந்து மதம் ஸ்தாபித்த அந்த 4 வேத நெறிகளுக்கு முரணானவர் அல்ல. ஆனால் சடங்குகளாலும் சம்பிரதாயங்களாலும் களிம்பேறி கிடந்த வேத நெறியை துலக்கி நம்முடைய வேதங்கள் சொன்ன விஷயத்தை தன்னுடைய ஞானம் என்கிற அந்த டெஸ்ட் டியூபில் போட்டு தன்னுடைய அறிவால் சூடேற்றி அதன் உண்மை என்ன என்று உலகிற்கு அறிவுறுத்தார். அதுதான் அரவிந்தர் செய்த செயல். அரவிந்தர் செய்த பிரம்மாண்டமான ஒரு ஆன்மீக புரட்சி. அரவிந்தர் அன்னை இருவரும் சொன்ன அந்த சொற்கள் மதம் கடவுளோடு தொடர்புடையது. நாங்கள் அறிவுறுத்துவது மதத்தை அல்ல, மதத்திற்கு தொடர்புடைய மதம் கடந்த ஆன்மீகத்தை. ஆன்மீகம் என்பது மதத்தை விடவும் இன்னும் கூடுதலாக கடவுளுடன் நெருக்க முடியாது என்பதுதான் அவர்களுடைய அந்த விளக்கம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான